அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே மிகவும் ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். அதாவது இன்றைக்கு நமக்கு ஒரு ஜுமாவுடைய தினமாகவும் இருக்கு. புதிய பிறை பிறக்க உள்ள தொடக்க நாளாகவும் இருக்கு. அதுவும் எந்த ஒரு பிறை அப்படின்னா ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் பிறை இன்று மக்ரீபுக்கு பிறக்கவிருக்கு. இந்த நாள் நம்ம எல்லோருக்குமே ஒரு சிறந்த நாள் தான். ஏன்னா ரபியுல் அவ்வல் மாதம் எப்படிப்பட்டது, இந்த மாசத்துக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். அது என்ன விஷயம் தெரியுமா? மானுட சரித்திரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர். இந்த உலகில் இவரை போன்று யாரும் பிறக்கவில்லை, பிறக்கவும் முடியாது என்று சொல்லும் அளவுக்கு நர்வாழ்க்கை வாழ்ந்தவர். தகரம் போன்ற மனிதர்களை கூட தங்கமாக மாற்றியவர். இவரை பின்பற்றினால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வே சான்றிதழை கொடுத்த ஒரு நபர். வாழும்போதும் வாழ்ந்து மறைந்த பின்னரும் மக்களால் இன்று வரை போற்றப்படுகின்ற ஒரே மாமனிதர். சொல்லும் செயலும் ஒன்றிணைந்து வாழ்ந்த உத்தமர். வாள் முனையில் ஆதிக்கம் இல்லாமல் நற்குணத்தின் மூலமாக நன்மக்களாக ஆக்கிய நல்லவர். எழுத படிக்க தெரியாதவர், ஆனால் எழுத படிக்க தெரிந்தவனுக்கு ஏற்படும் சந்தேகங்களை தன்னை பார்த்து பாடம் படிக்க வேண்டும் என்று கூறியவர். வன்முறைகளை நன்முறையால் அழித்த நாயகர். இன்று மனித சமூகம் எதிர்நோக்கி இருக்கிற ஏராளமான வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ஒரே இடமாக விளங்குபவர். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்திலும் அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று சலாம் சொல்லுகிறோமே, அந்த சலாமுக்கு உகந்த நபி. ஏழ்மையிலும் பொறுமை, வாய்மையிலும் மேன்மை, தன் ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருந்தவர். மனைவிகளிடமும் பிள்ளைகளிடமும் தோழர்களிடமும் உற்றார் உறவினர்களிடமும் பிற மத சகோதரர்களிடமும் நீதமாக முன்மாதிரியாக நடந்தவர். அப்படிப்பட்ட நமது உத்தமர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதம் இந்த மாதம்தான். இந்த மாதத்துல தான் நமக்கு நம்முடைய ரசூல்லாவை அல்லாஹ் தாலா அருட்கொடையாக கொடுத்தது. அப்படிப்பட்ட புனித மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்துல நம்ம எல்லோருமே கட்டாயம் செலவாத்துக்களை அதிகப்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோருமே சேர்ந்து செலவாத்துக்களை நம்ம ஓதலாம். ஏன்னா போன வருடம் நம்ம லட்சக்கணக்கான செலவாத்துக்களை நம்ம சேர்ந்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் எல்லோருமே ரெடியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நிறைய செலவாத்துக்களை ஓதலாம். அதற்கு முன்பாக இன்று பிறையை பார்த்த உடனே ஓதக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு செலவாத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த செலவாத்தை என்னால் ஸ்க்ரீனில் போட முடியாது, ஓதி காட்ட முடியாது. ஏன்னா கொஞ்சம் பெரிய செலவாத்து. செலவாத்துக்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று சின்ன செலவாத்து, ரெண்டாவது பெரிய பெரிய செலவாத்து. எவ்வளோ சின்ன செலவாத்துக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதே ஈக்குவலுக்கு நம்ம பெரிய செலவாத்துக்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த பெரிய செலவாத்துக்களை நிறைய ஞாமத்து, நிறைய அருட்கொடை இருக்குது, நிறைய பரக்கத்து இருக்குது, நிறைய ரஹ்மத் இருக்குது. அப்படி தான் இன்னைக்கு ஒரு சிறந்த செலவாத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த செலவாத்து பெயர் செலவாத்துல் முகத்தஸ். இந்த செலவாத்தை நான் உங்களுக்கு எழுதி ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் பின் பண்ணியிருக்கேன். அதாவது அதனுடைய படத்தை அரபி இன்னும் தமிழில் நீங்கள் ஓதிக்கிற மாதிரி நான் அதில் பின் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே அந்த லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஒரு முறை ஓதிடுங்க. அதுவும் இந்த நல்ல நாளில், இந்த புதிய பிறை பிறந்த உடனே நீங்கள் அதை பார்த்து ஓதுனீங்க அப்படின்னா ஏராளமான சிறப்பு அடைய முடியும். இந்த செலவாத்தினுடைய சிறப்பை ஒரு வரியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, துன்யாவுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆகிரத்திலுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த இரண்டு வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்ட அந்தஸ்தை, எப்படிப்பட்ட ஒரு மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினாலும் இந்த செலவாத் நமக்கு போதுமானது. இன்னும் இந்த செலவாத்தை ஓதுறதுக்கான சிறப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த செலவாத்தினுடைய சிறப்பை எல்லோரும் கட்டாயம் ஒரு முறை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய சிறப்பை தெரிஞ்சு கொள்றதுக்கே நம்ம எல்லோருமே பாக்கியம் செஞ்சுருக்கணும். அந்த ஒரு சிறந்த செலவாத்தினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, என் உம்மத்தினர் யார் இந்த தரூதை முகத்தஸை ஓதுகிறாரோ அவர் மறுமை நாளில் சாலிஹீன்கள், நல்லடியார்கள் மற்றும் சுஹதாக்கள், தியாகிகளுடன் இருப்பார்கள். சுபஹானல்லாஹ். எனது உம்மத்தைச் சேர்ந்த ஒருவர் தனது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தரூத் முகத்தஸை ஓதினால் அவருக்கு 1,00,000 முறை ஹஜ் செய்த நன்மையும் 2,00,000 அடிமைகளை அல்லாஹ்வின் பாதையில் விடுதலை செய்த நன்மையும் அவருக்கு கிடைக்கும். மேலும் இந்த புனித தரூத் ஓதுபவருக்கு அல்லாஹ்வின் பாதையில் 10,00,000 தீனார்களை தர்மம் செய்த நற்கூலியையும்
இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் 10 லட்சம் ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த நன்மையும் எழுதப்படும். சுபஹானல்லாஹ். மேலும் அவருக்கு 10 லட்சம் முறை கஅபத்துல்லாவை தவாப் செய்த நன்மையும் 10 லட்சம் முறை புனிதமான லைலத்துல் கதருடைய இரவில் வணங்கிய நன்மையும் இன்னும் 10 லட்சம் முறை மதீனா முனவ்வராவில் ஜியாரத் செய்த நன்மையும் கிடைக்கும். இது தவிர நபி அவர்களின் உம்மத்தில் யார் இந்த புனித தரூதை ஓதுகிறாரோ அவருக்கு 10 லட்சம் நோன்புகள் நோற்ற நன்மையும் அல்லாஹ்வின் மாபெரும் அர்ஷுக்கு நிகரான நன்மையும் கிடைக்கும். மறுமையில் அவருக்கு அந்தஸ்து மிக உயர்வாக்கப்படும். மேலும் 10 லட்சம் குர்ஷிகள், 10 லட்சம் லவ்ஹ் மற்றும் 10 லட்சம் களம் ஆகியவற்றை விடவும் மேலான நன்மைகளை அவர் அடைவார். எந்த ஒரு முஃமினான ஆணோ அல்லது பெண்ணோ இந்த தரூத் முகத்தஸை ஓதுகிறாரோ அவருக்கு அந்தஸ்து மறுமையில் ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் மீகாயில், ஹஜ்ரத் இஸ்ராஃபீல், ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிவஸல்லம் ஆகிய 4 மாபெரும் மலக்குகளின் அந்தஸ்தை பெறுவார். மேலும் யார் இந்த தரூத் முகத்தஸை ஓதுகிறாரோ அவருக்கு அர்ஷ், குர்ஷ், லவ்ஹ், கலம், 7 வானங்கள், 7 பூமிகள் மற்றும் அவற்றில் உள்ள 8 சொர்க்கங்களில் வாழும் அனைத்து வானவர்களின் எண்ணிக்கைக்கு நிகரான நன்மைகள் கிடைக்கும். யார் இந்த புனித தரூதை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் இறக்கி அருளிய 4 வேதங்களான தௌராத், ஜபூர், இன்ஜீல் மற்றும் குர்ஆன் ஆகிய அனைத்தையும் முழுமையாக ஓதி முடித்த நன்மையும் கிடைக்கும். மேலும் யார் இதனை ஓதுகிறாரோ அவருக்கு இறை தூதர்களான ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிய அனைத்து நபிமார்களின் துஆவும் கிடைக்கும். இன்னும் அதற்குரிய நன்மையும் கிடைக்கும். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கு பாருங்க. இந்த ஸலவாத்தை வாழ்நாளில் ஒரு முறை ஓதுறவங்க இப்போ சொல்லுங்க பணக்காரராக தான் இருக்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஸலவாத்தை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நம்ம எல்லோருமே ஓதிக்கணும். இது மாதிரி பெரிய ஸலவாத்துக்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட ஸலவாத்தை ஓதி இந்த மாதத்தினுடைய இந்த முதல் மாதத்தில் ஒரு தொடக்கத்தில் நம்ம ஓதணும் அப்படின்னா எவ்வளவு சிறந்த மாதமாக இருக்கும் இந்த மாதம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா நியாமத்தையுமே இதன் பொருட்டால் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு அப்படியே ஆமீனாக்கி தந்துடுவான். நமக்கு எந்த சோதனையும் இருக்காது. ஏன்னா இதனுடைய நன்மைகளை பாருங்க, 1 2 அதுவும் எவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தர்றான்னு பாருங்க. கட்டாயம் நம்ம எல்லோருமே வாழ்க்கையில் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இந்த முதல் பிறை பிறந்த நாளில் எல்லோருமே இதை ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், தமிழ் அரபியில் பார்த்து ஓதிடுங்க இன்ஷா அல்லாஹ். இதனுடைய சிறப்பு வேணும், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த பதிவில் நம்ம ஒரு துஆவாவே நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம ஸலவாத்தை அரபியில் நம்ம ஓதுறதை விடவும் அதனுடைய அர்த்தத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா தான் அதில் என்ன வார்த்தையை சொல்லி ரசூல்லாவுக்கு நம்ம ஸலவாத்தை அனுப்புகிறோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த வார்த்தையை நம்ம காதில் கேட்கும்போது இன்னும் நமக்கு நிறைய மகிழ்ச்சிகள் வரும். இன்னும் அதை சொல்லும்போது நம்ம உணர்ந்து அதை நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் தேவைப்படுறவங்க கமெண்ட்ஸில் எழுதுங்க. அடுத்த பதிவில் நம்ம அதை ஒரு ஸலவாத்தை நம்ம கேட்டு ஒரு துஆவாவே நம்ம அதை போடலாம். மேலும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே முடிஞ்ச அளவுக்கு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிறை பார்த்த உடனே இந்த ஸலவாத்தை ஓதுனாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். மேலும் இது போல் சிறந்த ஸலவாத்துக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபாக வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் 52 ஸலவாத்து இருக்குது. கட்டாயம் இந்த கிதாப் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.